Awesome. Okay. Hello, everybody. எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Super. Let's get on to the story today. How do you like my virtual background? ஸ்லைட்டா கையெல்லாம் தூக்குனா அப்படியே காணாம போகுது. ஆனா பரவாயில்ல. This looks nicer, no? Than the regular videos. நான் ஒவ்வொரு நாளும் ஒண்ணு வச்சு என்னென்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Okay, super. So announcements for the day. My second show is on. The link is also there. Descriptionல நான் இந்த வீடியோ முடிச்ச உடனே போடுறேன். You can click on the link and you become your so you can click on the link and you can book the tickets. The Potato Show with a lot of shadow theater and puppetry and storytelling and sing along and dance and what not. It's like I call it a play date with John Pradeep JL. So you just can come here and have fun with me for 1 hour. அதுதான் அந்த ஷோவே. It's called the Potato Show. Okay, so it is super fun. I am doing that. Link it is in the description. You can click on that and book your tickets. Okay, this is happening on the 15th of August, Independence Day. இப்படியும் கொண்டாடலாம். Okay, super. Let's get on to the story. Storyக்கு போறதுக்கு முன்னாடி don't watch the video here. You keep the phone down and listen to the video and you go to sleep. Okay, so if parents, if you are watching this, if this is not your time for your children to go to sleep, it's okay. This video is going to be there on the platform, YouTube and Facebook. You can get your children to listen to it whenever you want. Okay, கதைக்குள்ள போகலாமா? Okay, super. So இந்த கதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. This is not a story that I recently created. I made this into a play when I trained children in the school. இப்போ நான் ஸ்கூல்ல ட்ரெயின் பண்ணும்போது இந்த ஸ்டோரி அந்த பசங்களை வச்சு நான் கிரியேட் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணும்போது I made like children along with me made the story. இதுதான் கதை. ஓகே, இந்த கதை வந்து so let me tell the story to you. Okay, you all say abracadabra and then I start the story. Let's begin. Ready? 1 2 3 go. Abracadabra. Okay, here's the story for today. இந்த ஸ்டோரியில வந்து 3 பேர் இருக்காங்க. நட்டு, சக்தி, ஆர்த்தி. ஓகே, சோ இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருமே வந்து நட்டுவும் சக்தியும் ஆர்த்தியும் ஒரு நாள் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப நட்டு எட்டி உதச்சான். பால் போய் ஒரு புஷ்க்குள்ள விழுந்துருச்சு. சரியா, அந்த புஷ்க்குள்ள போயிட்டு அவங்க வந்து என்னடா அது, இந்த பால் எங்க இருந்துச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு உள்ள போகும்போது அங்க வந்து ஒரு குட்டி பாக்ஸ் ஒண்ணு பார்த்தான். அந்த பாக்ஸை பார்த்து இந்த பாக்ஸை பாரு, சூப்பரா இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குது, என்னமோ வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வெளியே வந்தான். எடுத்துட்டு வெளியே வந்தப்பதான் அவனுக்கு எடுத்துட்டு வெளியே வந்தப்ப சக்தி ஆத்தி சொன்னாங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது, வேணா இது ஓபன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவன் வந்து என்ன பண்ணான், டாபக்குன்னு ஓபன் பண்ணிட்டான். ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருந்து யார் வந்தா தெரியுமா? ஒரு ஜீனி வந்துச்சு. இந்த ஜீனி வந்து சொல்லிச்சு, நான் தான் டைம் டிராவலர் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த டைம் டிராவலர் சொன்னோடனே இவங்க வந்து என்னது டைம் டிராவலர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எங்க போகணும்னு அவங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னோடனே சக்தி சொன்னா, என்ன தலப்பா கட்டி பிரியாணிக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா. அது சொல்லிச்சு, ஐயோ எம்மா, என்னை பார்த்தா ஷேர் ஆட்டோ டிரைவர் மாதிரியா இருக்குது, நான் டைம் டிராவலர்மா, உனக்கு எந்த டைமுக்கு போகணும் சொல்லு அப்படின்னு சொன்னப்ப நட்டு சொன்னா, சரி கோவப்படாத, நீ வந்து இப்போ என்னது 2020 எங்களை 3020க்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா. உடனே இது காமான் இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அந்த பெட்டிக்கு மேல வச்சு 3 பேரையும் அந்த பெட்டிக்கு மேல உட்கார வச்சுட்டு அது ஒரு பெரிய மந்திரம் எல்லாம் சொல்லி என்னமோ சொல்லிச்சு. கிளாக் டிக் 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 எல்லாம் படிச்சு திடீர்னு அப்படின்னு ஆட்டிட்டு அப்படி பயங்கரமா அடிச்சு என்னடா அது அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகுறாங்க. இந்த கேலண்டர் தேர் இஸ் 3020. சோ 3020ல வந்து எங்க போய் லேண்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏ அப்படின்னு இன்னும் அங்கேயும் இளமை இதோ இன்னமும் வருஷம் இதே பாட்டுதான் பாடி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவாங்க போல. அங்கேயும் இந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க இருந்த மக்கள் எல்லாம் வந்து ஏ அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இவங்களுக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சொல்றாங்க. திடீர்னு யாரா நீங்க, எங்க இருந்தா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ நம்ம வந்து பழைய காலத்துல இருந்து வந்திருக்கோம். இப்போ அந்த காலத்துல இந்த ராஜா இப்போ வந்தா நம்ம டிஃப்ரெண்டா பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த காலத்துல இருந்து ஃபியூச்சர்ல போய் பார்த்தா அவங்க டிஃப்ரெண்டா பார்த்து இன்னும் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, என்ன இப்படி இருக்கீங்க, யாரு நீங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த 3 குட்டி பசங்களும் ஐயோ சாரி நாங்க டைம் டிராவலர்ஸ் 1000 வருஷத்துக்கு பின்னாடியில இருந்து வரோம் அப்படின்னு சொன்னோன்னு இவங்க நிஜமாவா சொல்றீங்க? ஓ அப்படியா விஷயம், ஓகே சூப்பர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆகுறான். அந்த பையனோட பேரு பிளாக் மாரன்.
நானே இவங்க வந்து என்னது பேர் டிஃப்ரெண்டா இருக்கு, பிளாக் மாரன் அப்படின்றது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, அவன் சொன்னா இது ஏதோ என்னோட தாத்தாவோட பேரா, அதை வந்து எனக்கு இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு. யாருன்னு அவங்க தாத்தாவோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா பாலகுமரன் அப்படின்னு சொன்னா. ஏய் பாலகுமரன் தான் பிளாக் மாரன் வச்சுக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டாங்க. என்ன சிரிக்கிறீங்க, அந்த மாதிரிதான் பேரு இப்போ வச்சிருக்காங்க, எங்க காலத்துல வச்சிருக்காங்க, உங்க காலத்துல இதெல்லாம் மாறி இந்த மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சரி வாங்க நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவங்க அப்பா செம்ம கோவத்துல இருந்தார். யாரு, பிளாக் மாரனோட அப்பா. ஏய் நீ டைமுக்கு வரேன்னு சொன்ன இல்ல, இது நியூ இயர் கொண்டாடிட்டு சீக்கிரமா 11:30 12 வரேன்னு சொன்ன, இப்ப என்ன மணி 3 மணி ஆகுது, இப்பதான் வர அப்படின்னு சொல்லி திட்டினாரு. உடனே வந்து அவங்க அப்பாக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்னப்பா நீங்க இப்படி இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா, ஜெட் வச்சிருக்காங்க, ஸ்வைன் வராங்க ஸ்வைன் போறாங்க, நீங்க எனக்கு ஒரு ஓட்ட ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இவங்க 2 3 பேரும் என்னது ஹெலிகாப்டர், அப்பா பையனுக்கு வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, உடனே அப்பா சொன்னாரு, உடனே அப்பா சொன்னாரு, என்னது ஹெலிகாப்டர், அப்பா சொன்னாரு, டே தம்பி நம்ம எல்லாம் யாரு, நம்ம எல்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளால ஹெலிகாப்டர் தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பார்த்தாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹெலிகாப்டர் அஃபோர்ட் பண்ணாங்களா அப்படின்னு. உடனே ஆமாமா உடனே ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்பா சொன்னாராம், உங்களுக்கு தெரியுமா விஷயம், இந்த ஹெலிகாப்டருக்கு நம்ம போடுற ஃபியூல் மட்டும் மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது தெரியுமா, 5 lakhs rupees ஆகுது அப்படின்னு சொன்னாராம். இவங்க எல்லாம் அப்படி என்னது மாசம் 5 lakhs ஹெலிகாப்டருக்கு ஃபியூல் மட்டுமா அப்படின்னு சொல்லி பேன்னு பாத்துட்டு இருந்தாங்களாம். அப்போ நீ என்ன சொல்ற, நீ அதாவது நீ அப்பா சொன்னா என்ன, பையன் சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்டைலா வந்து ஜெட்ல இறங்குறாங்க, எனக்கு எனக்கு ஹெலிகாப்டர் இது ஸ்டார்ட் கூட ஆக மாட்டேங்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விட்டாதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவன் அதை கேட்டுட்டு அவங்க அப்பா வந்து சரி சரி உங்க போய் படுப்போ அப்படின்னு சொன்னப்ப இவங்க வந்து இவங்க யாரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி போ கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரே மனசுக்குள்ள இது என்னன்னா, என்னடா இது நம்ம வந்து பாஸ்ட்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்றோம், இவங்க யாருமே அதிர்ச்சி ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரியா, அப்படியே போனாங்க. உள்ள போனா இந்த பிளாக் மாரனோட தம்பியும் தங்கச்சியும் 2 பேரும் ஏ சூப்பர் ஏ ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. என்னடா அது எதையோ பார்த்து சும்மா இதை பார்த்து கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவன் சொன்னா அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். டிவியா, அது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, அது உங்களுக்காண்டி டிவியை கண்ணுல பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. ஓ இதுதான் உங்களுக்கு டிவியா, ஓ ஓகே 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 சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது பிளாக் மாரன் பேசினேன், உங்களோட லைஃப் எப்படி இருக்குது எல்லாமே. சோ அப்பதான் பிளாக் மாரன் சொன்னா, நாங்க வெளியே போகும்போது ஆக்சிஜன் டேங்க் இல்லாம போக முடியாது, இந்த நைட் டைம் இருந்தனால கொஞ்சம் ஃப்ரீயா போனோம். ஆனா வெளியே போகும்போது எல்லாருமே ஆக்சிஜன் டேங்க் எடுத்து மாட்டிட்டு தான் போவோம், ஏன்னா காத்தே இல்ல, எல்லாமே காத்து எல்லாமே கெட்டு போச்சு, அதனால டேங்க் வந்து நாங்க காசு கொடுத்து வாங்கணும், இல்லாட்டி எங்களால வாழ முடியாது. ரொம்ப சேடா இருந்துச்சு, ஐயோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சக்தி வந்து கேட்டா, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா. தண்ணியா அப்படின்னா என்ன அப்படின்னு இவன் கேட்டான். என்னது தண்ணினா என்னன்னு கேக்குறீங்க அப்படின்னு அவன் சொன்னான். ஆமா தண்ணி எங்க காலத்துல இல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ தண்ணி இல்லையா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் சொன்னா, ஐயோ தண்ணி எல்லாம் நாங்க குடிக்க மாட்டோம், நாங்க வெறும் வேப்பரைஸ் தான் பண்ணுவோம், இந்த மாதிரி இதை பாருங்க இதான் மெஷின், இதுல இருந்து வேப்பரைஸ் ஆயிதான் நாங்க குடிப்போம் அப்படின்னு சொன்னா. இது தண்ணி வேப்பரைஸ் பண்ணீங்களா, அப்ப எப்படி குளிப்பீங்க அப்படின்னு கேட்டான். அப்ப எப்படி குளிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. டோர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அப்ப எப்படி குளிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, குளிக்கிறதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான் பிளாக் மாரன். என்னது குளிக்கிறதுனா என்னவா, தண்ணி எடுத்து மேல ஊத்தி எல்லாரும் கிளீன் பண்ணிக்கோமே அப்படின்னு இவன் சொன்னப்ப அவன் சொன்னா, ஐயோ அப்படி ஒரு விஷயம் இங்க நடந்ததே இல்ல அப்படின்னு சொன்னா. அப்படின்னா தண்ணியே நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு. ஆமா இங்க வந்து ரொம்ப ரொம்ப பணக்காரங்க லைட்டா தண்ணி வச்சிருப்பாங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஆமா, நேத்து கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம், அதுக்கு டிவில அனௌன்ஸ் பண்ணாங்க, 3rd prize 50 kgs கோல்டு, 2nd prize வந்து 100 kgs கோல்டு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன தெரியுமா, ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ எப்போ 100 kgs கோல்டை விட வாட்டர் பாட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ரொம்ப வியந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சரியா, இப்ப இந்த மாதிரி இருக்குதா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தங்கச்சி கிட்ட போய் பேசினாங்க. தங்கச்சி வந்து LKG படிக்கிறான். அவர்கிட்ட போய் சும்மா அப்படி விளையாட்டா பேசினாங்க. அவ வந்து உடனே, யார் இது நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, என்ன தொட்டு எல்லாம் பேசுறீங்க, நேர்ல எல்லாம் பேசுறீங்க, எப்பவுமே எனக்கு போன் வழியால பேசணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சேன். இவங்க என்னன்னா அது குட்டி பாப்பா இது பயங்கரமா பண்ணுது அப்படின்னு சொல்லி இவங்க காமெடி பண்ணோடனே அவன் சொன்னா, நான் இப்ப போலீஸ் கூப்பிட போறேன் அப்படின்னு சொன்னான்.
உடனே இவங்க வந்து என்னடா இது குட்டி பாப்பா போலீஸ் கூட ஓதா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்டுச்சு. உடனே பிளாக் மாரன் சொன்னா நீங்க இப்ப கிளம்பியே ஆகணும், ஹெலிகாப்டர் சவுண்ட் கேக்குது அப்படின்னு. இவங்க வேக வேகமா ஓடி போய் அந்த டைம் மிஷினை எடுத்துட்டு கட 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 ஸ்டார்ட் பண்ணாங்க. போலீஸ் கிட்ட வந்துட்டாங்க. இவங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நம்ம ஊர் டைமுக்கு வந்துட்டாங்க. சரியா 2020க்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அப்போடா என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க, பாரு ஃபியூச்சர்ல போனா தண்ணி இல்ல, குட்டீஸ் எல்லாம் தேவையில்லாம கஷ்டப்பட்டு இது கோவப்படுறாங்க, அப்புறம் என்ன ஆக்சிஜன் டேங்க் எடுத்துக்கிட்டு தான் சுத்தணுமா, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும் போதுதான் இவங்க சொன்னாங்க, ஆமா நம்ம இப்பவே சேவ் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லாட்டி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு பேசிட்டு போது கட்ட 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 ஹெலிகாப்டர் சவுண்ட் வந்துச்சு. யாராவது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த ஒரு போலீஸ் வந்து நிக்கிறாங்க. அந்த காலத்து போலீஸ் 30-30 போலீஸ், 30-20 போலீஸ். எப்படா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே அசந்து போய் பார்க்கும்போது போலீஸ் சொன்னாங்க, என்ன உங்கள்கிட்ட மட்டும் தான் டைம் மிஷின் இருக்குன்னு நினைச்சீங்களா? 30-20ல நாங்க ஆல்ரெடி டைம் மிஷின் இன்வென்ட் பண்ணிட்டோம். எந்த டைமுக்கு வேணாலும் யார வேணுமோ போய் பிடிப்போம். கம் ஆன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. நல்ல ஸ்டோரியில இதுல இருந்து பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருக்குது. இன்னைக்கு என்ன லேர்னிங்ஸ், நம்ம வந்து இப்பவே தண்ணியை ரொம்ப ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணணும், இல்லாட்டி பிற்காலத்துல தண்ணியை இந்த மாதிரிதான் ஆல்ரெடி காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் காசு கொடுத்தாலும் கிடைக்காத நிலைமைக்கு நம்ம தண்ணி போக போகுது இல்ல. அதனால தண்ணி பார்த்து செலவு பண்ணணும், என்விரான்மெண்ட்டை கரெக்டா பாத்துக்கணும், நம்ம குட்டீஸ் எல்லாம் நல்ல மாரல்ஸோட இருக்கணும் இல்ல. அப்பதான் இப்போ இருக்கிற மாதிரியே சந்தோஷமா இன்னும் ரொம்ப நாளுக்கு நம்ம இருக்க முடியும். இப்பவே எல்லாத்தையும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தண்ணியை வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் குடிக்கிறதுனா என்ன அப்படின்னு தான் நம்மளோட பிள்ளைங்க எல்லாம் கேட்கும் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல. சூப்பர். அப்படியே இன்னைக்கு நான் செகண்ட் டைம் சொல்லல, ஏன்னா இந்த கதையே ரொம்ப நீளமா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் செகண்ட் டைம் சொல்லல, அப்படியே தூங்க போயிடலாம். சரியா? So let's do one declaration, hands on your chest and then go. I will save my environment, I will be happy as always. சூப்பர். என்விரான்மெண்ட்டை சேவ் பண்றது உங்களோட வேலை தான். என்னோட மற்ற வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பிரசித்தின்னு ஒரு அக்கா, இன்னும் நிறைய பேரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், இன்னும் அப்லோட் பண்ணல. அவங்க எல்லாருமே ட்ரீ பிளான்ட் பண்றாங்க, என்விரான்மெண்ட்டை சேவ் பண்றதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட பங்கு நம்ம செஞ்சே ஆகணும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு ஸ்லீப். அப்படியே தூங்க போலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஐம் கோயிங் டு பிளே திஸ் மியூசிக் அண்ட் அப்படியே அந்த மியூசிக்கோட கேட்டுட்டு நீங்க அப்படியே தூங்க போயிடலாம். சரியா? ஒரு நிமிஷம். ஓகே, நான் அப்படியே இப்ப எல்லாரும் தூங்க போங்க. எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிருங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேக் கேர்.